ஆதி சிதம்பரம் உத்திரகோசமங்கை மங்களநாதர் கோவில். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவு மூலமா உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மண்ணுலகில் உத்திரகோசமங்கைக்கு முன் கோவில் தோன்றியதா? இப்படி ஒரு பழமொழி உண்டு என்றால் இந்த கோவில் எவ்வளவு பழமையானது என்று பார்த்து கொள்ளுங்கள். 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு. உலகின் மிகப்பெரிய மரகத நடராஜர், ராவணன் வழிபட்ட தலம் என பல மர்மங்களையும் அதிசயங்களையும் கொண்ட ராமநாதபுரம் உத்திரகோசமங்கை கோவிலை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். வரலாறு. இந்த தலம் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. சிதம்பர நடராஜர் கோவிலுக்கே முந்தியது இது. இங்குள்ள தலவிருட்சமான இலந்தை மரம் 3000 ஆண்டுகளுக்கு மேலானது. சிவபெருமான் உமாதேவிக்கு இரகசியங்களை உபதேசம் செய்த இடம் என்பதால் இதற்கு உத்திர உபதேசம் கோச ரகசியம் மங்கை என்று பெயர் வந்தது. ராவணன் மண்டோதரி திருமணத்திற்கு சாட்சியாக இருந்த தலம் இது என்றும், மண்டோதரிக்காக சிவபெருமான் இங்கு குழந்தை வடிவில் காட்சி தந்தார் என்பதும் இக்கோவிலின் வரலாற்று சிறப்பு. இக்கோவிலின் வழிபாடு. இங்குள்ள 5.5 அடி உயர மரகத நடராஜர் சிலை உலக புகழ் பெற்றது. விலை மதிப்பற்ற இந்த பச்சை மரகத கல் ஒளி மற்றும் ஒளி அதிர்வுகளால் சேதமடையாமல் இருக்க ஆண்டு முழுவதும் சந்தன காப்பால் மூடப்பட்டிருக்கும். மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனத்தன்று மட்டுமே இந்த சந்தனம் கலைக்கப்பட்டு அபிஷேகம் நடைபெறும். அந்த ஒரு நாள் மட்டுமே நீங்கள் இந்த அபூர்வ மரகதமேனியை பார்க்க முடியும். மேலும் மற்ற சிவத்தலங்களில் தடை செய்யப்பட்ட தாழம்பூ இங்கு இறைவனுக்கு சூடப்படுவது ஒரு தனி சிறப்பு. ராவணன் மற்றும் மண்டோதரி தொடர்பு. இக்கோவிலின் மற்றொரு வியக்கத்தக்க வரலாறு ராவணனுடன் தொடர்புடையது. ஈசனின் பெரும் பக்தனான ராவணன் மண்டோதரியை மணக்க விரும்பிய போது சிவபெருமான் இங்கு குழந்தை வடிவில் தோன்றி அவர்களுக்கு அருள் பாலியதாக கூறப்படுகிறது. இன்றும் கோவிலின் உட்பிரகாரத்தில் ராவணன் மற்றும் மண்டோதரியின் சிலைகளை காணலாம். ஒரு அசுர மன்னன் போற்றி வணங்கிய தலம் இது என்பது இதன் தொன்மையை இன்னும் உறுதிப்படுத்துகிறது. மாணிக்கவாசகரின் அனுபவம். சைவ சமயத்தில் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு உருகார் என்பார்கள். அந்த புனித நூலை எழுதிய மாணிக்கவாசகர் இக்கோவிலில்தான் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார். இங்கு அவர் பாடிய பாடல்களில் உத்திரகோசமங்கை என்ற பெயர் பலமுறை இடம்பெறுகிறது. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே என தொடங்கும் பாடலை அவர் இங்குதான் பாடினார். ஒரு ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கு இந்த தலம் ஞானத்தை வழங்கும் இடமாக கருதப்படுகிறது. கட்டிடக்கலை அதிசயங்கள். இந்த கோவிலின் கட்டிடக்கலை நம் முன்னோர்களின் திறமைக்கு சான்று. ஒற்றைக்கல் தூண்கள். இங்குள்ள தூண்கள் கலைநயம் மிக்கவை. யாழி சிற்பங்கள். தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள யாழியின் வாய்க்குள் இருக்கும் கல்லால் ஆன பந்தை நாம் கைகளால் உருட்ட முடியும், ஆனால் வெளியே எடுக்க முடியாது. இது போன்ற நுணுக்கமான வேலைப்பாடுகள் பார்ப்போரை வியக்க வைக்கும். மரகத சுரங்கம். இங்குள்ள மரகத நடராஜர் சிலை இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக ஒரு குறிப்பு உண்டு. இதன் ஒளி ஊடுருவும் தன்மை மிக அதீதமானது. இரகசிய புதையலும் பூமிக்கு அடியில் உள்ள மர்மங்களும். இந்த கோவிலில் பலரும் அறியாத ஒரு இரகசியம் உண்டு. அதுதான் பாதாள அறை புதையல். உத்திரகோசமங்கை கோவிலின் பல பகுதிகளில் பூமிக்கு அடியில் இரகசிய அறைகள் இருப்பதாக கல்வெட்டுகள் மற்றும் வாய்வழி தகவல்கள் கூறுகின்றன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்நிய படையெடுப்புகளின் போது விலை மதிப்பற்ற மரகத சிலைகளையும் தங்க ஆபரணங்களையும் பாதுகாக்க மன்னர்கள் அவற்றை இரகசிய சுரங்க பாதைகளில் மறைத்து வைத்ததாக நம்பப்படுகிறது. குறிப்பாக நடராஜர் சன்னதிக்கு அருகில் ஒரு இரகசிய வழி இருந்ததாகவும், அது கோவிலின் கருவறைக்கு கீழே உள்ள ஒரு பெரிய அறைக்குள் செல்வதாகவும் கூறப்படுகிறது. இன்றும் சில இடங்களில் தரையை தட்டினால் வெற்று சத்தம் வருவதை நீங்கள் கவனிக்கலாம்.
இது அந்த ரகசிய பாதையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஒளியியல் அதிசயம். புதையல் என்பது வெறும் தங்கம் மட்டுமல்ல, அறிவியலும்தான். இங்குள்ள கல் தூண்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தட்டினால் வெண்கல கிண்ணத்தை தட்டுவது போன்ற ஓசை கேட்கும். இந்த புதையல் போன்ற அறிவியலை நம் முன்னோர்கள் எப்படி உருவாக்கினார்கள் என்பது இன்று வரை தீர்க்கப்படாத ஒரு மர்மமாகவே இருக்கிறது. பரிகாரங்கள். இக்கோவில் மிக சிறந்த பரிகார தலமாகவும் விளங்குகிறது. திருமண தடை. மங்களாம்பிகை அம்மனுக்கு வளையல் சாற்றி தாலி சரடு சமர்ப்பித்து வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடும். ராகு கேது தோஷம். இங்குள்ள தீர்த்தங்களில் நீராடி சிவனை வழிபட்டால் கால சர்ப்ப தோஷங்கள் நீங்கும். கலை மற்றும் கல்வி. ஆடல் வல்லனான நடராஜர் சன்னதியில் வேண்டிக் கொண்டால் கலைகளில் தேர்ச்சியும் கல்வியில் மேன்மையும் கிடைக்கும். ஆருத்ரா தரிசனம். மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம். 32 வகையான மூலிகைகளால் ஆன சந்தனம் ஆண்டு முழுவதும் சுவாமியின் மீது பூசப்பட்டிருக்கும். அந்த சந்தனத்தை வழித்தெடுக்கும் போது கிடைக்கும் சந்தன பிரசாதம் ஒரு மகா மருந்து. இதை நீரில் கலந்து பருகினால் அல்லது உடலில் பூசினால் தீராத நோய்களும் நீங்கும் என்பது மருத்துவர்களாலேயே வியந்து பார்க்கப்படும் ஒரு அதிசயம். பலன்கள். இக்கோவிலுக்கு வந்து சென்றால் மன அமைதி கிடைப்பது உறுதி. நீண்ட நாள் தீராத வழக்குகளில் வெற்றி பெறவும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் மங்களநாதர் அருள் புரிகிறார். முக்கியமாக வாழ்நாளில் ஒரு முறையாவது இங்குள்ள சந்தன பிரசாதத்தை பெற்று அணிந்து கொண்டால் தீராத நோய்களும் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்களில் எத்தனை பேர் ஆருத்ரா தரிசனத்தன்று மரகத நடராஜரை நேரில் சென்று தரிசனம் செய்திருக்கிறீர்கள்? உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தலம் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இது ஒரு மகா பரிகார தலம். ராவணன் போன்ற பேரரசர்கள் முதல் மாணிக்கவாசகர் போன்ற மகான்கள் வரை அனைவரும் இங்கு வந்து வழிபட்டதற்கு காரணம் இங்குள்ள சக்தியும் அதிர்வுகளும் தான். குறிப்பாக ஆருத்ரா தரிசனத்தன்று சந்தனம் கலைக்கப்பட்ட மரகத திருமேனியை ஒரு முறை பார்த்தால் உங்கள் வாழ்நாள் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். வரலாறும் ஆன்மீகமும் கலந்த இந்த அதிசய தலம் ராமநாதபுரத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வாய்ப்பு கிடைத்தால் தவறாமல் சென்று வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.